அந்த பயலுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பஸ்ஸை ஒட்டிக்கிட்டே போறான். அந்த பஸ்ஸுக்காரன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் டிரைவிங் தான் பண்றாப்ல. சடக்குன்னு பிரேக் அடிச்சாருன்னா அந்த பையன் நிலைமை என்ன? பைக்கில் போற பசங்க இன்னைக்கு முக்காவாசி இந்த மாதிரி தாங்க பண்ணி என்ன பண்ணிடுறானுங்கன்னா அந்த டிரைவர் குழப்ப கெடுக்கிறதுக்குன்னே பண்றானுங்க. பாருங்க, அந்த பஸ்ஸே தான் ஃபாலோ பண்ணி போறான். சரி, அந்த பஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிட்டாரு வச்சுட்டாரு, ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா நீ முன்னாடி போய் அந்த வண்டியை பிளாக் பண்ணி சத்தம் போடு. அதுக்கு எதுக்கு இப்படி சுகூரா பின்னால ஒட்டிக்கிட்டே போற? சடனா பிரேக் அடிச்சாம்னா என்ன ஆகுறது? வண்டி திரும்புது, அவனும் இறங்கிட்டான், காலத்துல இறங்கிட்டாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிலாம் வந்து அபாயகரமா பண்றதுனால தாங்க ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. பைக்ல போற பசங்க ஒரு வண்டியோடைய அந்த ஆபத்து விளைவுகளை வந்து கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்ன பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க நம்மள இல்ல. அதாவது ஒரு மனுஷங்கிட்ட வந்து நீ முண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி, அவன் உன்னை ஓடா நாயன்னு விட்டுட்டாவே போயிடுவான். வண்டி வந்து என்னங்க பண்ணும்? சடனா பின்னால போறது அந்த டிரைவருக்கே தெரியாது. சொல்ல போனா சைடு மிரர்ல தெரியற மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்ல வந்து நல்லா தெரியும். லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கண்ணாடி வந்து ஒரு அளவுக்கு தான் அந்த ஆப்ஜெக்ட் தெரியுமே தவிர மற்றது தெரியாது. அப்படிங்கும்போது ஆபத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தாங்க அன்னைக்கு ரொம்ப பண்றாங்க. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அநியாயம், ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. பைக்ல வரவங்க பாத்தீங்கன்னா துட்டு பறிக்கிறதுக்கே இப்படி நிறைய கும்பல் அலையுது. நானே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கும்பல்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அன்லோட் பண்ணிருக்கேன். இதோடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியாது. கடைசியில இவங்களுக்கு வந்து எப்படி நடக்கும்னாக்கா, விதி வந்து இந்த வண்டியாலேயே நடக்கும். டிரைவர்கள்ட்ட வந்து இவங்க பம்பு இழுத்துக்கிட்டு பணம் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கினானுங்கன்னா அந்த வண்டியிலே தான் அவனுக்கு சாகும்.